வணக்கம். இப்போது மாத ராசி பலன் வரிசையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்று சூரிய உதயம் 6:29, அஸ்தமனம் 5:57 அன்று அஸ்தமனம் ஆகிறது. இந்த மார்கழி மாதம் மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனிப்போம். இப்போ ரிஷபத்தில் 12 குரு மறைவு ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது, ராசிக்குடையவர் அந்த ரிஷபராசிக்குடையவர் 6இல் சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது, 6, 8, 12 அதாவது எதிரிகள், மருத்துவம், மெடிசன், காரிய தடை, ஏமாற்றம், இழுபறியான சில சூழ்நிலைகள் எல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். இனி காரியத்தில் ஓரளவு தோய்வடையாமல் வெற்றிக்குரிய சில ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தெரியும். நல்ல அமைப்புகள் எல்லாம் இனி உருவாகப் போகிறது. சிறப்பு யோகங்கள் எல்லாம் உங்களை சேரும். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரமும் 3 விதமான உத்வேகங்களை கொண்டு செயல்படுகிற ஒரு வாய்ப்பு தான் இந்த ரிஷபராசி. கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்கள் எல்லாம் ஓரளவு அந்த ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் முன்கோபம், டென்ஷனு, ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கிருத்திகை நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அன்பர்கள் அது பாட்டுக்கு பாம்பு மாதிரி போயிட்டே இருக்கும். சரச்சரன்னு போயிட்டே இருக்கும். அந்த பாட்டு ஒரு நிரந்தரமான ஒரு பணியோ நிரந்தரமான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகவே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இப்போ எடுத்து கமுத்துன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பொறுமை. இதில் ரிஷபராசியில் மிருகசீர நட்சத்திரம் அதே மாதிரி தான், கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். எதையுமே சகிச்சுக்கிட்டு வாழ பழகிவிட்டால் ரிஷபராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒரு சிறப்பு யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதற்கு கோபம், பொறுமை அவசியம். கோபத்தை அகற்றி பொறுமையை எடுத்து நிறுத்தி கொண்டு உள்வாங்க கற்றுக்கொண்டால் ஆக சில விஷயங்கள் வெற்றி மேல் வெற்றி சேரும். இப்போ ரிஷபத்துக்கு 6இல் சுக்கிரன் 6ஆம் இடங்கிறது எதிரி, மருத்துவம், இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் குறையும். இப்போ 7ல் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, சொந்த வீடு செவ்வாய். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குருவால் நல்ல செய்திகள் எல்லாம் வரும். தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது ஊர்லையா அல்லது வீட்டில் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து, இது தலைமை பொறுப்பு கொடுத்து முக்கியத்துவமான சில விஷயங்கள், நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துலையும் அவர் குரு பார்த்தாலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடை ஆகணும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியனும் புதனும் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறது. கல்வியில் மேன்மையான கல்வி, உயர்கல்வி, பட்டப்படிப்பு, இந்த டெம்பரவரி போஸ்ட்டு அப்படிங்கிறது கூட தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டுருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ நிரந்தரமான ஒரு வேலைக்கு பணிக்கு கூட போயிடலாம். அருமையான ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிரும். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இப்போ அடியெடுத்து வச்சாச்சு. கார்த்திகையில் தொட்டாச்சு. மார்கழி, தை, மாசி ஆக ஒரு 90 நாளுக்குள்ளே ஒரு 3 மாதம், ஒரு 3 மாதங்களுக்குள் நல்ல செய்திகள், நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடந்தேறும் என்பது நிச்சயம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். அப்போ 9ஆம் இடம் என்கிறது தகப்பனுடைய ஒரு ஸ்தானம், தொலைதூரம், தூரதேசம்,
தொலைவில் வெளியில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி அது நல்ல செய்தியாக வந்து சேரும். தூரம் இருந்து 9 சிக்னேட் பண்ணால் தொலைதூரம், தகப்பன் சாணம், தந்தை வழியில் பூர்வீகம், சொத்து பத்து, இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு சுப செய்திகள் வெளியில் இருந்து வந்து சேரும். அதேபோல் வெளிநாடு யோகம், வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வெளிநாடு ஏதோ அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, விசா கிடைக்கிறது, இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, உயரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, தங்கி வேலை பார்க்குற மாதிரி அவுட்டரில் இருந்து கூட ஒரு நல்ல செய்திகள் ஏதாவது வந்து அமர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான மாதம் இந்த மார்கழி மாதம், ஒரு சிறப்பான சைவ மாதம் என்று சொல்லலாம். பெருமாள் விஷ்ணு வழிபாடு, வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் வழிபாடு, இது எல்லாம் இந்த மார்கழி ஒரு சிறப்பான வாசல். அதாவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி வாசல் மிதித்து வருவது அது வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு வாய்ப்பு. பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசியில் கதவுகள் வந்து திறக்கப்படும் போது புதிய வாசல், அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த கதவு திறக்கும்போது புனித வாசல்னு சொல்லுவாங்க. அதை புனித வாசல், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கால் வச்சுட்டு வந்தால், அந்த வாசலில் போய் வந்தாலே காரிய வெற்றி, காரிய அனுகூலம், விஷ்ணுனுடைய முழு ஆசீர்வாதம், பெருமாள் முப்பெரும் தேவர்கள் தேவியர்களோடு அருள் பாலிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொக்கிஷமாக நம்மளுக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஆதலால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னா நினச்சிக்கலாம். ஆக இனி இந்த மார்கழி மாதம் தொட்டு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. புதிய வாய்ப்புகள், புதிய அனுகூலம், நல்ல காரியங்கள், இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முடியாத ஒரு விஷயம் முடியும், கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கையில் வந்து சேரும். நீங்கள் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான அந்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். முடிந்த அளவு சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்து, குரு வந்து சாரமாக அமைந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு அடிகோலி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சூரியனும் புதனும் ஓரிடத்தில் குரு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம். சொல் வாக்கு கண்டிப்பாக செல்வாக்கை உயர்த்தும், சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆக காரியம் வெற்றியாகும், அனுகூலமாகும். எந்த ஒரு வார்த்தை ஆரம்பித்தால், அதாவது ஒரு விஷயம் ஆரம்பித்தால் அந்த விஷயம் இனிதாக, புனிதமாக, இனிதாக போய் நல்லபடியாக அது முடியும். நல்ல பேர் கிடைக்கும். சுப வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நாடி வரும். நல்ல செய்திகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆக இந்த ஒரு மாதம், மார்கழி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு புனித மாதமாக அமையும். ஆக நீங்கள் முறையாக வழிபாடு முறைகளை, இறை வழிபாடு முறைகளை முறையாக செய்து வாருங்கள். குலதெய்வ வழிபாடு, குலசாமியினுடைய காவல், குலசாமியினுடைய வருகை, குலசாமியினுடைய அரவணைப்பு, குலசாமியினுடைய முழு ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தால் மற்ற அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துவிடும். ஆதலால் வழிபாடு முறைகளை முறையாக கையாளுங்கள். பசு, காக்கை, குருவிகளுக்கு உணவிடுங்கள். ஏழை எளியோர்களுக்கு உதவுங்கள். ஊனமுற்றோர்களுக்கு உதவுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடியை நீங்கள் கை கிட்டும். ஆக இதில் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஆக நல்ல காலங்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.